வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் மறக்காம குடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12 ராசிக்கான ஆகஸ்ட் மாச ராசி பலன். ஆகஸ்ட் மாதம் அப்படி என்னென்ன டிரான்சிஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறி இருக்கிறாரு. சூரியன் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே கடகத்திலேருந்து சிம்மத்துக்குள்ளே வராரு. ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு மேலே புதன் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு வராரு. சுக்ரன் சிம்மத்தில் இருக்கிறாரு. மித்த ராஜ கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு எல்லாரும் அதே இடத்துல இருக்கிறாங்க. ஸோ டிரான்சிஷன்ஸ் நிறைய தான் நடக்குது இல்லையா? இந்த டிரான்சிஷன்ஸ் என்ன மாதிரியான இம்பேக்டை நம்ம லைஃப்க்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த மாதத்தில் குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம் இப்படிங்கிற 3 யோகமும் ட்ரிகர் ஆகிருக்கு. இந்த யோகம் சில ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை செய்யுது. என்னென்ன ராசிகளுக்கு என்ன செய்யுது, எதுலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. எமோஷ்னல் பாம்னு சொல்லலாம். அவங்களெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கண்ணில் தண்ணீர் வந்துடும். நிறைய அஃபெக்ஷன் இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். சின்ன சின்ன விஷயங்களையும் நோட் பண்ணுவாங்க. எதையும் மறக்க மாட்டாங்க. ஆக மொத்தம் நல்லவங்கன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுடைய சந்திரன் ராசிநாதன் உச்சமாக பிறக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். எமோஷ்னல் நீட் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு எப்போவும் இருந்துகிட்டே இருக்கும். அம்மானா உயிர், அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாவோட ஆதரவு, அன்பு, சப்போர்ட் அப்படிங்கிறது நிரந்தரமாக கிடைக்கும். உங்களுடைய அந்த ஒரு தேடல் இருக்குது இல்லையா, ஒரு அஃபெக்ஷனுக்கான ஒரு தேடல் இருக்குது, அது நிறைவேறும். உங்களுக்கு நிறைய ஆசையும் இருக்கும். அதுவும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம். தன லாபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்கக்கூடிய 3 ராசிகள் ரிஷபம், கடகம், தனுசு. ஏன்னா கடகத்துக்கான ராசிநாதனும் உச்சமாக இருக்கிறதுனால இந்த மாதம் என்னென்ன மாதிரியான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகுது, சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். சரி, ஒவ்வொரு செக்டராக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடகத்தில் பிறந்த நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 6ஆம் அதிபதி குரு 11. ஸோ 6ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கும்போது கேட்கவே தேவை கிடையாது. நிச்சயமாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு நிறைய லாபம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய மாதம் கடகத்துக்கு தான் இந்த மாதம். நிறைய பேர் வேலையில் இருப்பீங்க. எவ்வளோ நாள் தான் அடுத்தவன்ட்ட சம்பளம் வாங்கிட்டே இருக்கிறது, நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். இந்த மாதம் அது நிறைவேறும். வேலையில் இருக்கிறவங்க பிஸ்னஸ்க்கு வரலாம். பிஸ்னஸில் ரொம்ப நாளாக நான் பணம் போட்டுகிட்டே இருக்கேன், பட் பணத்தை என்னால் எடுக்க முடியலைன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் லாபம், ஒரு சின்ன தொகையாவது ஒரு லாபம் உங்கள் கைக்கு வரும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த லாபத்தை நீங்கள் சேர்க்கவும் முடியும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமும் கூட இந்த மாதம். முக்கியமாக டீச்சிங் அல்லது ஆன்மீக சம்பந்தமான பிஸ்னஸஸ் அல்லது ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் விற்கிறீங்க, இல்லை கோயிலுக்கு தேவையான பொருட்கள் விற்கக்கூடிய கடை, அல்ல கோயில் வாசலில் கடை வச்சுருப்பாங்க, பூக்கடை வச்சுருப்பாங்க, பழக்கடை வச்சுருப்பாங்க, கோயில் சரௌண்டிங்ஸில் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்ல மாதம் இந்த மாதம். சரி, ஓகேங்க, நான் பிஸ்னஸ்லாம் பண்ணலை, நான் ஜாபில் இருக்கேன், எனக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி செவ்வாய் ஸ்திரமாக 11ல் உட்காந்துருக்கிறாரு. நிறைய பேருக்கு பர்மனண்ட்டான ஜாப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தற்காலிக வேலை இல்லாமல் நிரந்தரமான வேலை கிடைக்கும். சில பேர் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டில் இருந்தாலுமே அது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கும். ஸோ நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேங்க, இந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலே அது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான், பெர்மனண்ட், என்னோடய லைஃப் செட்டில்டுனா சேஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதையோ ஒன்று நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி, ஓகே, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி சனி 8ல் இருக்கிறாரு. இருந்தால் பிரச்சனை தான். இவ்வளோ நாள் நிறைய கிளாஷஸ் இருந்தது. ரொம்ப பிடிக்கும் கடகராசிக்காரங்களுக்கு, ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ ரொம்ப பிடிக்கும். அந்த பார்ட்னருமே இவங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பட் ஒரு டிட்டாச்மெண்ட், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு மனஸ்தாபம், அதாவது இவங்களுக்கு எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே அது ஃபுல்லாக ஃபில் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன கிளாஷஸ் இந்த மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த மாதம் உங்கள் கணவன் மனைவியோட அன்பு முழுக்க உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ கிடைக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு நிலைக்கவும் போகுது. எதனால் அது நிலைக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சனி தான் 8ஆம் இடத்துல இருந்தது தான் இவ்வளோ நாள் பிரச்சனை. அஷ்டம சனி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. கிட்டத்தட்ட நவம்பர் வரைக்கும் அவர் வக்ரமாக தான் இருக்கிறாரு. அடுத்து மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம், கடைசி 3 மாதத்தில் சனி ஒன்றும் படுத்திட மாட்டார். ஸோ அஷ்டம சனியோட வீரியத்திலேருந்து நீங்கள் வெளியில் ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்கன்னே சொல்லிடலாம். அதனால் உங்கள் பார்ட்னரோட இனிமேல் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறதில்ல. 2 பேரும் அந்யோன்யமாக ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. சரி, ஓகே, நாங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எப்படி இருக்க போகுது? கேட்கவே வேணாம். குழந்தையால் லாபம், குடும்பம் விருத்தி ஆகுது. 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி.
அப்போ கண்டிப்பாக புத்திர பேர் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கோ இல்லையோ கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. நியூலி மேரிட்னா கூட இமீடியட்டாக கன்சீவ் ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. செகண்ட் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா கூட பிறக்கும். ட்வின்ஸ் பிறக்கக்கூடிய யோகத்தை கூட இந்த மாதம் ஸ்ட்ராங்காக கொடுக்குது. என்ன ரீசன் அப்படின்னா புதாதித்ய யோகம் போக சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்குறாங்க. சரி, எங்களுடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருப்பாங்க. நல்ல நேம் அண்ட் ஃபேமை வாங்கி கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக நாங்கள் வரன் தேடிட்டு இருக்கோம் மேம். எங்களுக்கு வந்து வரனே ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நான் கொஞ்சம் கடைசி ஒரு 3-4 மாதமாகவே கடகத்துக்கான ப்ரெடிக்ஷனில் என்ன சொல்லியிருக்கேன்னா, வரன் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜாதக பொருத்தம் பார்க்காம எக்காரணம் கொண்டும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதமும் அதே தான். பட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஏன்னா சனி வந்து தன்னுடைய அந்த வீரியத்தை குறைச்சிட்டாரு. ஏன்னா அவர் ஒரு பாவகிரகம் வக்ரம் ஆயிட்டாருனாலே கொஞ்சம் அந்த பவரை குறைச்சிருவார். சனி வக்ர பயிற்சி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதை கூட ஒருக்க பார்த்துக்கோங்க. நல்ல வரனே அமைஞ்சிரும். இனிமேல் அந்த பயம் வேண்டாம், நிம்மதியாக இருக்கலாம். ஸோ என்னாச்சு, ஏதாவது ஏமாற்றிடுவாங்களோ, நான் கூட சொல்லியிருந்தேன், ஏதாவது ப்ரொஃபைலே நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேட்ரிமோனியில் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லியிருந்தேன். பட் இனிமேல் அந்த பயம் வேண்டாம், நீங்கள் சேஃப் தான். ஸோ தாராளமாக வரன் எடுங்க. பட் ஜாதக கட்டை மட்டும் நல்லா பொருந்துதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரி, ஓகேங்க. நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கிறதுனால நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு ஒட்டிக்கு ரெட்டியாக செலவு வரும். ஃபார் சேயிங் இந்த பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற இருந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு ஒரு சின்ன கடன் வாங்கி இந்த அமௌண்ட்டோட சேர்த்து போட்டு நீங்கள் ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. பட் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யுங்க. ஏன்னா 2ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. இன்னொன்று 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால டைமில் தான் நீங்கள் லோன் வாங்குறீங்க. லோனோ கடனோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது கடனை நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு இடம். அதனால் அந்த நேரத்தில் தான் நீங்கள் அந்த லோன் வாங்குறதுனால அதை உங்களால் ஈஸியாக அடைச்சிட முடியும். அதே மாதிரி கோர்ட் கேசஸில் உங்கள் ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக மாட்டிகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். சரி, ஓகேங்க. நாங்கள் ஃபாரின் ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்னா 12ஆம் அதிபதி புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ல் சனி வக்ரம், எந்த சுப பார்வையும் இல்லை. ஸோ வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிருப்தியான சூழ்நிலை தான். அதே மாதிரி வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸும் அசௌகரியங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே 6ஆம் அதிபதி குரு வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக கடகராசியில் பிறந்த எல்லாருக்கும் ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டொமக் ப்ளோட்டிங், டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனையிலையாவது நீங்கள் சிக்கி உழண்டுட்ருப்பீங்க. அதனால் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்ராடில் வெளி மாநிலத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த ஒரு மாதம் தான், செப்டம்பருக்கு அப்புறம்லாம் டிரான்சிட் ஆகுது, வேறு பிளானட்ஸ் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அதிருப்தி இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க இந்த ஒரு மாதம். பெருசாக அதுக்காக மனசோர்வு அடைய வேண்டாம். ஃபோர்த்கமிங் மந்த்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒன்றுக்கும் வருத்தப்படாதீங்க. சரி, ஓகேங்க. நாங்கள் கடகராசி, எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4th ஹவுஸ் லார்டுடைய பொசிஷனிங் இஸ் ஓகே. பட் டீனேஜில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போலாம் டீனேஜர்ஸே நிறைய பார்க்குறீங்க ஆஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ், நல்ல விஷயந்தான். ஸோ ஒரு அவேர்னஸை கொடுத்துரும் நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸை நீங்கள் பார்க்கும் பட்சத்தில். ஸோ கவனமாக இருங்க, அப்போனன்ட் ஜெண்டர்ட்டு கவனமாக இருங்க. யாராகவே இருந்தாலும் டீனேஜர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ஒர்க் போகிற ஒரு பொண்ணோ பையனாவோ இருக்கிறீங்க, ஆஃபீஸில்